புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். தனியாக நின்று களம் காண எடப்பாடி பழனிசாமி உத்தேசமா? கூட்டணியை அமைக்க பல வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்கிறாரா அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கூட்டணிக்கு இன்னும் கால நேரம் இருக்குங்க, நிறைய மாதங்கள் இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க? கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது, போகட்டும், இன்னும் 4-5 மாதங்கள் போன பிறகு அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு நேற்று கோவையில் நடந்த விவசாயிகள் பாராட்டு விழா நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிரடியான பேச்சு. கூட்டணி அப்படிங்கிற வருகின்ற போது நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்குவோம். எஸ்பி வேலுமணி அவருடைய கருத்தை பகிர்றாரு. அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து இப்போ பேசுவதற்கு சரியான நேரம் இல்லை, இன்னும் 4-5 மாதங்கள் போன பிறகு அதற்குண்டான விரிவான தகவல்கள்லாம் எங்கள் கட்சி சார்பாக வெளியே வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். செய்தியாளர்கள் உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளத்திலும் சரி தொலைக்காட்சிகளிலும் சரி ஒரு பேசுபொருளாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு செய்தியாளர்கள் கேட்டபொழுது, நான் கூட்டணி முடிவு இப்போ என்னங்க அவசரம், இன்னும் 4 மாதம் போகட்டும் அப்படின்னு நழுவி அதனுடைய வார்த்தை ஜாலத்தில் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து நேரடியாக எந்த பதிலும் சொல்லாமல் அவருடைய போக்கில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கால நேரங்கள் இருக்கிறது, பொறுத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். கூட்டணி அப்படிங்கிற வருகிற பொழுது எந்த கட்சியுமே தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி பாஜக ஒரு பக்கம் தமிழகத்தில் ஒரு கணிசமான இடங்களில் வலுவான ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் அதிகரிக்கிறது. ஏன்னா இப்போ டெல்லியில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல் பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடிப்பதற்கு பல வியூகங்களை ஒரு பக்கம் பாஜக பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழலில் திமுக பாஜக ஒருபோதும் தமிழகத்தில் பெரிய அளவில் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரா இல்லை நாசுக்காக எதிர்க்கிறாரா இல்லை சும்மா பேச்சுக்கு எதிர்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் தெரியல. ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாக ஆகிவிடுவாரோ அப்படிங்கிற பேச்சு கூட சமூக வலைதளத்தில் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா கூட்டணி பலம் அப்படிங்கிற வருகிற போது அதிமுக பக்கம் எந்த விதமான ஒரு மெஜாரிட்டியோட ஒரு சக்தியோட வலுவாக இன்றளவும் அதிமுக கூட 2026 சட்டமன்ற தேர்தலை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணி அதிமுக உருவாக்கவில்லை. அதற்குண்டான சமிக்கையும் இன்னும் தெரியவில்லை. ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆதவார்ஜனுடைய ஆலோசனையின்படி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் காய் நகர்த்தல்கள் மேற்கொள்கிறாங்க. விரைவில், அதாவது மார்ச் முதல் வாரத்தில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு நேரடி சந்திப்பதற்காக மக்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம். ஆதவ அர்ஜுனா அதற்குண்டான பல்வேறு கட்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணும் அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னா அங்கே ஒரு அதிமுகவுக்கு ஒரு மெகா கூட்டணியில் கூட்டணிங்கிறதே பெரிய சிக்கலாக விடும். தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணும், அதிமுக தனியாக இருக்குது, நாம் தமிழர் கட்சி தனியாக இருக்குது அப்படின்னா, பாஜக தனியாக இருக்குது, திமுக தனியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக 5 முனை போட்டி. இதுதான் கள நிலவரமாக மாறிவிடும். ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் அது வேறு மாதிரியான டைமென்ஷனில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய அந்த ஒரு ஒற்றுமையின்மை கொஞ்சம் கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறத வெளியே காட்டாமல் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியத்தனம் தான். ஏன்னா தொண்டர்கள் இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு மனப்பான்மையில் சில பேர் கொஞ்சம் இருக்கிறாங்க, ஒரு 20% இருக்கிறாங்க. நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவர் பேச்சை கேட்குறாங்க.
ஒரு பக்கம் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கமோ தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கமோ இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு ஐயமும் தற்போது ஏற்படத்தான் செய்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முன்பு கடந்த காலங்களில் நடந்த தேர்தலாக இந்த தேர்தல் அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது ஒரு நெருக்கடியான சவால் நிறைந்த அனைத்து கட்சிகளுமே, அது திமுக தோழமை கட்சிகளோட கூட்டணி பலத்தோட இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இது ஒரு சவாலான தேர்தலாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆட்சியை 2026 ஆட்சி பிடிக்கிறதுல பல சவால்கள், ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டி இருக்கும். கடந்த கால தேர்தல்கள் போல் இல்லாமல் இன்னைக்கு பாஜக வேகமாக வீரநடை போடுகின்ற டெல்லி சட்டசபை தேர்தலில் வென்று அடுத்தபடியாக தமிழகத்தில் நம்ம ஒரு பெரிய மாஸ் காட்டணும்னு அமித்ஷாவுடைய மிகப்பெரிய பிளானாக இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா, பாஜகவில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள், திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்படி தொடர்ந்து பல முனைகளில் 4 முனையிலிருந்து திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய பல கட்சிகள், இந்த 4 கட்சிகளும் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக நின்றால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக ஈஸியாக எளிதாக அமைந்துவிடக் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பலத்தை நிரூபிக்காமல் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இரண்டும் கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக திமுக வெல்வதுங்கிறது உறுதியான நிலைப்பாடாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தனியாக களம் காணுவாரா? கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் இணையவில்லை என்றால் வேறு வழியில் தனியாக தான் நிற்கணும். வேற என்ன பண்ணுறது? வேற எந்த கட்சியும் இல்லை, தேமுதிக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, தனியாக நிற்கவும், பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதுக்கும் சவால் விட்டு பேசுவார். கடைசியில் தேர்தல் களத்தில் தேர்தல் நேரத்தில் என்ன ரிசல்ட்டுங்கிறது மக்கள் கொடுக்குற தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி அதையும் ஏற்றுக்கொண்டு போகிறது தான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதையும் எளிதாக கடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி நிலைப்பாடு குறித்து நான் இன்னும் சில மாதங்களில் கழித்து 4-5 மாதங்கள் கழித்து அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ என்னங்க அவசரம் அப்படின்றாரு. உள்ளுக்குள்ளே ஏதாவது செட்டிங் இருக்கா? தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலே நாங்கள் எந்த விதமான பேச்சுக்கும் இன்னும் ஈடுபடலைங்க, தொடங்கலைங்க, இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலைய பொறுப்பிலிருந்து அறிக்கைகள் வருகிறது. அதிமுக தாவேகா கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நடந்தேறும். இதுதான் அரசியல் கள நிலவரம். இந்த கூட்டணி அமையாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக 2 கட்சிகளுக்கும் அமையக்கூடும். நேரடியான களத்தில் திமுகவும் பாஜகவும் களத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மாறும், சூழல் மாறும், கள நிலவரம் மாறும். இது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கும் சவாலான தேர்தல் தான். தன்னை நிரூபிக்கக்கூடிய, கட்சியை பலப்படுத்தக்கூடிய, வலுவாக்கக்கூடிய, தொண்டர்கள் பலத்தை எந்த அளவுக்கு கட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும். இது ஒரு சவால் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது, தேர்தல் வருகிற பொழுது வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரை தேர்ந்தெடுப்பார்கள், யார் எந்த கட்சி எந்த கூட்டணியை ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.